நீ மாவீரன்ற படமே வந்து அது ஹிட் ஆகி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கேபி பார்க் ஊழல் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படும். இன்னைக்கு போனால் கூட இங்கே சவர தட்டா கீழே விடும். ஏன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் போது 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாரு அந்த கான்ட்ராக்டர். தாவேக அரசோட உதவி மூலமா அந்த பில்டிங் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தோணுதா? ஆட்சியாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? நம்மளால் போராட தான் முடியும். நான் மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய கடமை நம்ம போராடுவோம் தொடர்ந்து. அது இந்தியா இருக்கட்டும், சட்ட ரீதியாக போராட்டமாக இருக்கட்டும், அதிகாரிகள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும். ஆமாம், இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் மாறுது, இதில் நிறைய இல்லீகாலிட்டிஸ் இருக்கு, நாளைக்கு இது நமக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வரலாம் என்று ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க காரணத்திற்காக அந்த மாதிரி ஒரு ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நன்றாக தெரியும் நாம் சொல்வது சரியான ஃபேக்ட். அப்போ அன்னைக்கே ரத்து பண்ணியிருக்கணும். அன்னைக்கே ரத்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் அவங்க மண்ணு இன்னும் கூடுதலாக கொட்டுவதாவது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணும். இன்னைக்கு விஜய் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாக்குறீங்க? தாவேக அரசு எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு இந்த உத்தரவுக்கும் தாவேக அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? சியா கமிட்டியும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்க ரத்து பண்ணலை. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 7ஆம் தேதி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் லிஃப்ட் ஆகுது. ஸோ அவங்க டைரக்ஷனை பார்த்துருக்குறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. டிஎம்கேக்கு மெஜாரிட்டி வரல, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. ஸோ ஐ திங்க் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போது வேற ஒரு ஆட்சி வருது அப்படிங்கிற கூட அந்த அச்சத்தினால இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த இது இவ்வளவு பெரிய இல்லீகாலிட்டிஸ் இதுல நடந்திருக்கு, இதுல நம்ம அதிகாரிகள் எல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால் கூட அவர்கள் வந்து இதை ரிவோக் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அறப்போர் ஜெயராம் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. கண்டிப்பாக சார். இப்போ முதல் டாப்பிக்கே பார்த்தோம்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான வெற்றி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். உங்களோட ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரீங்க. இந்த இடத்துல இந்த தப்பு நடக்குது, இதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் நானே உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி. நம்மளோட பள்ளிக்கரணை பக்கத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் வரப்போகுது, அது வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கீங்க. என்னோட இன்டர்வியூலுமே சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அதுக்கான உத்தரவு வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரண மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கணும். நாம கேள்விகள் எழுப்பினால் என்ன ஆகும், எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் மத்தியில் இல்லை, கேள்விகள் எழுப்புவது முக்கியம். மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தில் கேள்விகள் எழுப்புவது முக்கியம். கேள்விகள் எழுப்பினால் தொடர்ந்து எழுப்பி கொண்டு இருந்தால், அதுவும் உண்மையுடனும் ஆதாரங்களுடனும் நம்ம அந்த மாதிரி எழுப்பும்போது அது அவ்வளவு எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது. அதற்கு வந்து இது போன்ற அரசாங்கமே ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய லாபியை எதிர்த்து, இப்போ பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அப்படின்னா அவங்க பிரிகேடுங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் ரியல் எஸ்டேட் நிறுவனம். மார்கனுங்கிறது அதோடைய ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காலத்தில் ரிலையன்ஸில் திருபாய் அம்பானியுடைய ரைட் ஹேண்டாக இருந்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்த ஒரு மிகப்பெரிய அதிபர்கள், அவர்களுடைய நிலங்கள், அவங்க கட்டக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் எவ்வளவு ப்ரெஷர் எங்கேருந்து டாப்லேருந்து வந்துருக்கு தெரியும். அதை எதிர்த்து சாதாரண மனிதர்களால் நம்ம சொன்னது என்ன? ஃபேக்ட், டேட்டா. இந்த நிலம் ராம்சார் பகுதிக்குள் வருகிறது. ராம்சார் எல்லைக்குள் வரக்கூடிய எந்த ஒரு நிலமானாலும் நாம் ராம்சார் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதோடைய நேச்சர், எக்காலஜிக்கல் கேரக்டரை மாற்ற மாட்டோம். அதற்குள் எந்த விதமான கட்டுமானங்களும் செய்ய மாட்டோம். அது சட்ட விதியாகவும் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஆக்ட் கீழே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தோம். இந்த நிலம் எப்படி அந்த ராம்சார் எல்லைக்குள் வருகிறது என்று அரசுடைய ஆவணமே தெரிவிக்கிறது என்பதை வெளியிட்டோம். இது அனைத்தும் இன்று வந்து அதற்கான ஒரு இந்த மாதிரி ஆதாரங்களோட கேள்வி கேட்கும்போது வேறு வழியிட்டு அந்த அழுத்தம் தான், மக்கள் கொடுத்த அழுத்தம், கேள்விகளுடைய அழுத்தம் தான் இன்னைக்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை சியா கமிட்டி என்று சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இந்த உத்தரவு இன்னைக்கு வந்திருக்கு. இது ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு தான். கடந்த ஜனவரி 2025 முதல்ல அனுமதியே கொடுத்துருக்க கூடாது சட்டத்தின்படி. கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 2025 நம்ம பார்வைக்கு வந்தப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நம்ம இதை வெளியெடுத்துட்டு வரோம். அப்போ அக்டோபர் 2025 நம்ம வெளியெடுத்துட்டு வரும் பொழுதே அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நன்றாக தெரியும் நாம் சொல்வது சரியான ஃபேக்ட். அப்போ அன்னைக்கே ரத்து பண்ணியிருக்கணும். அன்னைக்கே ரத்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் அவங்க மண்ணு இன்னும் கூடுதலாக கொட்டுவதாவது நிப்பாட்டி இருக்கலாம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து மண்ணை கொட்டி அவர்கள் அதுல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலைகளை வந்து துவங்க ஆரம்பித்தார்கள். நம்ம உயர்நீதிமன்றமும் போனோம். உயர்நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் வெட்லேண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருப்பதால் நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட பாருங்க, விச் இஸ் கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல உச்சநீதிமன்றத்திலேயோ தான் நீங்க போயாகணும், நாங்க தலையிட முடியாது, மெரிட்குள்ள நாங்க போகல, இது சரியா தவறா என்பதற்குள் நாங்கள் போகல, ஆனால் எங்களால இது பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்பாக மீண்டும் நம்ம அரசுக்கிட்டேயே ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு ரெவ்யூ அப்ளிகேஷனும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ணி வச்சிருந்தோம். இந்த நேரத்தில் தான் நம்ம அரசுகிட்ட கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு என்ன தெரிய வருது, கடந்த மே மாதம் கரெக்டாக அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கக்கூடிய நேரம், தேர்தல் நேரத்தில், தேர்தல் ஏப்ரல் 23 நடக்குதுன்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. எங்களுடைய அனுமதி வாங்காமலேயே கட்டுமானங்களை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியுடைய என்ஓசி வாங்கணும், அதை வாங்கவில்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மே 8 மே 4 ரிசல்ட் வருது. ஸோ கவர்மெண்ட் மாறுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. மே 7 மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் லிஃப்ட் ஆகுது. மே 8 இந்த சுற்றுச்சூழல் அனுமதி மாநில ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டியால் ரத்து செய்யப்படுகிறது. மே 10 நம்ம எல்லாருக்கும் தெரியும் புதிய அரசாங்கம் அதற்கு பிறகு வந்தது. ஸோ அதிகாரிகள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் ஆமாம் இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் மாறுது, இதில் நிறைய இல்லீகாலிட்டிஸ் இருக்கு, நாளைக்கு இது நமக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வரலாம் என்று ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க காரணத்திற்காக அந்த மாதிரி ஒரு ரத்து செஞ்சுருக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி நான் பார்க்கறது என்னன்னா, மக்கள் நம்ம விட மாட்டோம். ஸோ ஒன்றை தொடர்ந்து பேசுவதும் எவ்வளோ முக்கியங்கிறது இதுலேருந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா அப்போலேருந்து தொடர்ந்து பேசிட்டு வரோம். நம்ம ஏப்ரல் 16 அவங்க லெட்டர் வந்துச்சுன்னா ஏப்ரல் 3 நம்ம ஒரு வீடியோ போட்டு நீங்கள் வந்து இதன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ரிவோக் பண்ணாமல் இருக்கிறீங்க, திரும்ப பெறாமல் இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி திரும்ப பெறலாம், நாங்கள் அடுத்தது உச்சநீதிமன்றத்திற்கும் போவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம திரும்ப தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தெரிவிச்சிருந்தோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வாரம் முன்பு கூட சிஎம்டிஏக்கு வந்து அவங்க கட்டுமான அனுமதியை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டு நம்ம வீடியோவும் போட்டு கடிதமும் அமைச்சிருக்கிறோம். ஸோ இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரத்து பண்ணதுனால அடுத்தது சிஎம்டிஏ அவங்களுடைய கட்டுமான அனுமதியையும் ரத்து செய்வது மிக மிக முக்கியமானது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சாமானியனா ஒரு சின்ன வினா தோணுது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் என்ன நினைச்சாலுமே என்ன நடந்தாலுமே அது அரசாங்கத்தோட உதவியாக நம்ம அதை அந்த கொடுக்கப்பட்ட விதியை கூட நம்ம திருப்பி எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த அரசாங்கத்தோட உதவியோட நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம். அப்போ இன்னைக்கு பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்மளோட தமிழக முதல்வர் விஜயின் தலைமையிலான தாவேக அரசு இருக்குது. தாவேக அரசோட உதவி மூலமா அந்த பில்டிங் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தோணுதா? ஆட்சியாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இதுல நம்ம ராம்சார் நிலம் என்பது சர்வதேச அளவுல நாம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் அளவுல நாம ஜெனீவால அங்க செக்ரட்டேரியட் வைத்திருக்கக்கூடிய ராம்சார் கிட்ட எங்களுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துடைய மேப் இதுதான். கிட்டத்தட்ட 1247 ஹெக்டேர் நிலங்களை இந்தந்த சர்வே எண்களை அந்த சர்வேன்கள் அடங்கிய அந்த மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பையும் அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நீங்க ராம்சாருடைய வெப்சைட்ல போனாலும் அந்த மேப் இருக்கும். ஸோ சர்வதேச அளவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் ராம்சார் நிலங்கள், இதில் எந்த விதமான கட்டுமானங்களும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம், இதோடைய எக்காலஜிக்கல் கேரக்டரை நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். அதற்கான சட்டமும் இந்தியாவில் இருக்கிறது, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு. அந்த சட்டத்தின்படி ராம்சார் நிலமாக ஒன்று அறிவிக்கப்பட்டு விட்டால், உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏப்ரல் 8, 2022 அன்று அறிவிக்கப்படுகிறது. அந்த நாள் முதல் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது என்று சட்ட விதியாகவும் இந்திய அளவில் நமக்கு சட்டம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மீறிதான் இன்னைக்கு இந்த அனுமதி என்பதே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து உச்சநீதிமன்றத்தில் எல்லா வெட்லாண்ட்ஸ் கேஸும் இருக்கு. உச்சநீதிமன்றம் போனாலுமே அது வந்து அங்கே ரத்து தான் அவங்க வந்து செய்யணும்.
ஸோ நாம வந்து நம்மளால் போராட தான் முடியும். நான் மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய கடமை நம்ம போராடுவோம் தொடர்ந்து. அது இங்கேயா இருக்கட்டும், சட்ட ரீதியாக போராட்டமாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம போராடுவதற்கு மக்கள் மத்தியிலும் நம்ம அரசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்தாங்கன்னா நம்ம போராடுவோம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலையும் நம்ம சட்ட ரீதியாக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் எதுவும் கரண்ட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க சிஎம்டியோட அனுமதியை இப்போ ரத்து பண்ணணும். ஏன்னா இதுல அவ்வளோ பிளேட்டண்டா இருக்கு. ஸோ அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. இதுல நீங்க வந்து இதோடைய அபத்தம் என்ன அப்படின்னா, நீங்க பெரும்பாக்கத்துல அந்த மக்கள் வெள்ளத்தினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நீங்க கட்டுமானம் கட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு வெள்ள தண்ணீர் நீங்க இதற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாக்கத்துல இந்த லேண்ட்ல கொஞ்சம் தூரம் பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஏற்கனவே வந்து அபார்ட்மெண்ட் வந்து பெரிய ஹியூஜ் காம்ப்ளெக்ஸ், எனக்கு பேர் மறந்து போச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி நிற்கும் ஒவ்வொரு வருடம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் கூட அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. அது ராம்சார் நிலத்துக்கு வெளியில் வருது, கொஞ்சம் வெளியே வருது. ஆனால் மேபி இப்போ ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று போடுறாங்க, அதுக்குள்ளே வருமா. பட் ராம்சாருக்கு வெளியே வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ஸு இதெல்லாம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருமே வெள்ளத்தில் பாதிக்கப்படுவாங்க நாளைக்கு. ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது சதுப்பு நிலப்பகுதி. அப்போ இந்த திட்டமானது ராம்சாருக்குள்ளேயே, ராம்சார் என்று ஒரு அரசு வந்து நாங்கள் இதை பாதுகாப்போம்னு சொல்றதுக்குள்ளாகவே அந்த மேப்புக்குள்ளாகவே வரக்கூடிய இடம், அந்த பவுண்டரிக்குள்ளாகவே இவங்களுடைய 453, 495/2C, 496, 497, 498 கிட்டத்தட்ட 15 ஏக்கர் நிலம் அதற்குள்ளாக வரக்கூடியது. அப்போ அதில் அனுமதி கொடுப்பது என்பது அபத்தமான ஒன்று. அது அவங்களால் செய்ய முடியாது. ஃபியூச்சர்லயும் அது செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். பட் நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியும் நம்ம நாட்டில் நீங்கள் சொல்ற மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அப்போ நாம வந்து அது வாட்ச்ஃபுல்லாக இருந்து நம்ம வந்து எதுவும் நடக்காத நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே சார், இன்னைக்கு நீங்கள் உங்களோட சேனலில் வீடியோ போட்டிருக்கீங்க, அதோட கமெண்ட் செக்ஷனையும் நான் பார்த்தேன். நிறைய பேர் தாவேக அரசை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, விஜய் சார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அவங்களால செய்ய முடியல, இன்னைக்கு இவர் செய்கிறாருன்றப்ப இன்னைக்கு விஜய் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க, தாவேக அரசு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்க, இல்லை இன்னைக்கு இந்த உத்தரவுக்கும் தாவேக அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த உத்தரவை பொறுத்தவரை டேட்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். 16 ஏப்ரல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி திமுக அரசு இருந்த வரைக்கும் அவங்க வந்து ரிவோக் பண்ண விடலை. ஆமாம். அப்போது தேர்தல் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்கள் எல்லாம் ஃபீல்டில் இருப்பாங்க, பயங்கர மும்முரமாக கேம்பெயினில் இருக்கக்கூடிய டைம். அந்த நேரத்தில் தான் அதிகாரிகள் வந்து ஸ்டேட் வெட் அண்ட் அத்தாரிட்டியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, இதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவங்க அனுப்புகிறாங்க. சியா கமிட்டியும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்க ரத்து பண்ணலை, அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, 7ஆம் தேதி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் லிஃப்ட் ஆகுது. ஸோ அவங்க டைரக்ஷனை பார்த்துருக்குறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. டிஎம்கேக்கு மெஜாரிட்டி வரல, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. ஸோ ஐ திங்க் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போது வேற ஒரு ஆட்சி வருது அப்படிங்கிற அந்த அச்சத்தினால இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த இது இவ்வளவு பெரிய இல்லீகாலிட்டிஸ் இதுல நடந்திருக்கு, இதுல நம்ம அதிகாரிகள் எல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால் கூட அவர்கள் வந்து இதை ரிவோக் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால நான் என்ன பார்க்குறேன்னா, இதை வந்து டிவிக்கே கவர்மெண்ட் பண்ணல, பட் அந்த அரசு அடுத்த அரசு ஒன்று வருகிறது, மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்னால கூட அவங்க செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது நம்மளும் அதை விடுவதற்கு தயாராக நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அடுத்த சுப்ரீம் கோர்ட் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இதற்கு ஒரு தடை இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் 2017 ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மேப் நீங்க டிக்ளேர் பண்ண மேப்புக்குள்ள எந்த விதமான கட்டுமானத்தையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது, அதற்கான ஒரு தடையும் அவங்க கொடுத்துடுறாங்க. அந்த அப்போ உச்சநீதிமன்ற தடையே மீறி தான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஓகே. அப்போ இதெல்லாம் அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். அவங்க ஏதோ ஒரு அழுத்தத்தில் இப்போ சிஎம்டிஏ இல்லைன்னா நீங்கள் சிஎம்டிஏல ஒரு இந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு சைன் பண்ணால் சேகர் பாபு சைன் பண்ணுவார், புரியுதுங்களா? அமைச்சர் அளவில் தான் இந்த அப்ரூவல் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வேண்டும் என்று பண்ணியிருப்பாங்களா, இல்லை
அழுத்தத்தினால பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும். தெரியாது. அப்ப இதெல்லாம் விசாரணையில ம் அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம் இல்லை.